பொங்கல் வழங்கி சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் அண்ணன் செந்தலை கௌதமன் அவர்களையும், முத்துராமலிங்கம் அவர்களையும், பாவேந்தர் பேரவையின் வரதராஜ் அவர்களையும் பொங்கல் விழா குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா கௌதமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்பவர் பொங்கல் விழா குழு தலைவர் தா மன்னவன் அவர்கள். அதைத் தொடர்ந்து முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நினைவு பரிசு. அதைத் தொடர்ந்து பாவேந்தர் பேரவையின் செயலாளர் வரதராஜ் அவர்களுக்கும் பொங்கல் விழா குழு சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து முன்னிலை வகித்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்த்துரை. எல்லோருக்குமே வள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். பொங்கல் விழா குழுவிற்கும் வள்ளுவரை ரொம்ப 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 பிடிக்கும். அந்த அடிப்படையிலே வாழ்த்துரை வழங்க முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். உங்களுடைய சிந்தனையில் வள்ளுவர் வந்து வந்து போவார். சூலூர் 2ஆம் ஆண்டினுடைய பொங்கல் விழாவுடைய தலைவர் பாசத்திற்குரிய நண்பர் மன்னன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் தமிழக அரசின் விருதை பெற்று ஐயா புலவர் ஐயா அவர்களே, இங்கே மேடைகளை வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, எதிரிலே இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் விழாவின் சார்பில் என்னுடைய முதல் கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 32 ஆண்டு காலமாக ஐயா இல்லாவிட்டாலும் இன்றைய தினம் சிறப்பாக பொங்கல் விழாவை அவருடைய மகன், அவருடைய தங்கையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல சூலூர் பேராட்சி தலைவராக பொறுப்பேற்றும் இந்த சூலூர் பேராட்சிக்கு இந்த 3.5 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட யாருமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு 50 கோடிக்கு பக்கமாக நிதியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே பெற்று தேவையான உதவிகளை எல்லாம் சூலூருக்கு செய்து கொண்டிருக்கின்ற உங்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டி இந்த பொங்கல் விழா மென்மேலும் சிறப்படைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையும் வடிவேலு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டீ சாப்பிட்றீங்களா? தெம்ப சாப்பிட்டு வாங்க. அடுத்துகளை முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். கூடல்மா நகரில் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழாவை மிஞ்சி முத்திரை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த முத்தாய்ப்பான 3ஆம் நாள் நிகழ்ச்சியின் தலைவர், பொங்கல் விழா குழு தலைவர் அன்பு சகோதரர் மன்னவன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கீமா கனகராசன் அவர்களே, இங்கு சிறப்புரை வாழ்த்துரை வழங்க வந்துள்ள சூலூருக்கு வரலாறு எழுதி சூலூரினுடைய வரலாற்றை உலகம் முழுவதும் பரவச் செய்த பாவேந்தர் விருதாளர் புலவர் ஐயா அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, சோலைபா கணேஷ் அவர்களே, இளமூரு அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சுவா விஜயகுமார் அவர்களே, வரதராஜ் அவர்களே, கார்த்திக் அவர்களே மற்றும் இங்கு 2 நாள் நிகழ்ச்சிகளிலும் மேடையிலே வாழ்த்துரை வழங்கிய ஆண்டோர்களே, பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பெரியோர்களே, இந்த 2-3 மாதங்களாக இந்த பல்வேறு போட்டிகளை நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த 3 நாளும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற
பொங்கல் விழா குழுவைச் சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு திரளாக கலந்து கொண்ட பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறைந்தும் மறையாமல் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பொன்முடியினுடைய நினைவுகளோடு உங்களுக்கு வணக்கத்தையும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் ஐயன் திருவள்ளுவர் தின வாழ்த்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பொதுவாகவே எத்தனையோ பண்டிகை நடக்குது, விழாக்கள் நடக்குது, நாம் கொண்டாடுறோம். ஆனால் தமிழனுக்கென்றே ஒரு தனி விழா இந்த தை திருநாள் விழா தான். அதில் 3 நாள் பெரிய விழா. அதில் பார்த்தா பெண்கள் கோலம் போட்டு கும்மி அடித்து பொங்கல் வச்சு சிறப்பான நிகழ்ச்சி, பல்வேறு நடன நிகழ்ச்சிகள், அதுபோல் இளைஞர்களுக்கு ஏறுதல்கள் போன்ற பல்வேறு வீர விளையாட்டுகள். அப்புறமா தான் உழவர் திருநாள். இதை புழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்கின்ற வள்ளுவன் வாழ்க்கேற்ப உழவுத் தொழிலை நினைக்கின்ற வகையிலே உழவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற காளை மாடுகள் பால் தருகின்ற பசுக்களுக்கும் போற்றுகின்ற வகையிலே அந்த உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து சூரிய திருவிழாவாக சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் ஆரம்பிக்கல ஞாயிறு ஓட்டுதும் ஞாயிறும் ஓட்டும். ஏன்னா சூரியன் இல்லைன்னா அந்த உலகமே வாழ முடியாது, தெரியுமில்ல. சூரியனை யாரும் மறக்கக்கூடாது, சூரியனை மறந்தால் வாழ முடியாது. அந்த சூரியனுக்கு வருகின்ற சூரிய திருவிழாவாக இவ்வளவு சிறப்பான விழா கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட விழாவானது நமது ஊரிலே மிக சிறப்பாக இந்த 3 நாட்களும் ஊர் கூடி பெரிய திருவிழாவாக சாதி சமயங்களை, கட்சி மாற்றங்களை, கொள்கை மாறுபாடுகளை அனைத்தையும் மறந்து நல்லிணக்கத்தோடு அனைவரும் சேர்ந்து ஒன்றாக நடக்கின்ற இந்த பெருவிழாவானது 32 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா உறங்குகின்ற நேரம் தவிர பாக்கி அனைத்து நேரங்களிலும் இந்த சூழல் மக்களை பற்றியும் மக்களுடைய வாழ்க்கை உயர்வை பற்றியும் சூழலுடைய உயர்வை பற்றியுமே சிந்தித்து வாழ்ந்த ஐயா சூரா தங்கவேல் ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த தீப விளக்கு அணையாமல் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அது காருள் அளவும் கடலுள் அளவும் தூருள் அளவும் கட்டாயமாக நடைபெறும் என்று கூறி உங்கள் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நேரமாச்சு மன்னிச்சுக்குங்க, ஒரே வரி முடிச்சிடறேன். அது நிறையா பக்கம் எல்லா வீதியிலையும் பார்த்தேன், அழகாக வண்ண கோலம் போட்டிருக்கீங்க, அருமையாக இருக்குது கோலங்கள்லாம். ஆனால் அதில் கீழே எழுதியிருக்கீங்கன்னா நிறையா வீடுகளில் ஹாப்பி பொங்கல், விஷ் யூ ஹாப்பி பொங்கல் எழுதியிருக்கேன். தயவுசெய்து ஆங்கிலத்தை வேண்டாம் சொல்ல, தயவுசெய்து இந்த பொங்கல் தமிழ் திருநாள், நம்ம தமிழ் இருக்கேன், அந்த ஒரு நாளைக்காவது கீழே இனிமையான பொங்கல் திருவிழா பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எழுதுங்க இனிமேலாவது தயவுசெய்து. அப்புறம் இன்னொன்று வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், நம்ம சூலூர் பேரூராட்சி நம்ம சூலூர் சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அது தேவியினுடைய தலைமையில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு சிறந்த பேர் வச்சு வாங்கியிருக்கான். அதை நம்ம காப்பாற்றணும்னா இந்த ஊரில் குப்பையெல்லாம் இருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா குப்பை அவங்க வீட்டில் ஓடுறதில்ல, பக்கத்து வீட்லேயே பக்கத்து வீதியில் பக்கத்து தெருவில் ஓட்டுறாங்க. தயவுசெய்து போடாதீங்க. பஞ்சாயத்துலேருந்து தினசரி அவங்க வீட்டுக்கு குப்பை வாங்க வராங்க, அடுத்த நாள் வராங்க. வள்ளியில் நீங்கள் பேரூராட்சிக்கு தொலைபேசின்னு வாங்குவாங்க. தயவுசெய்து இந்த குப்பைகளை இல்லாமல் சுகாதாரமாக சூழலாக வச்சுருங்க. அப்புறம் குடிநீர் சிக்கனமாக சேமிப்புகள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. அதற்கேற்ப உங்கள் அனைவருடைய வாழ்விலும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய சு.ஆ. செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. வீடுகளிலும் கோலம் போட்டு தமிழில் எழுதுனீங்கன்னா அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பரிசு வழங்குவார் என்பதை, அவருடைய சொந்த செலவிலே பரிசுகள் வழங்குவார் என்பதை அண்ணனுடைய அனுமதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உற்சாகத்தை கொடுத்துருங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, பரிசுன்னு தான் சொல்ல முடியும். 10,000 எல்லாம் சொல்ல முடியாது. பரிசு கட்டாயம் அண்ணன் கொடுப்பார். தலைவர், எங்கள் அண்ணன், எங்கள் வழிகாட்டி, பொங்கல் விழா குழு தலைவர் மன்னவன் உள்ளிட்ட பொங்கல் விழா குழுவினருக்கும் எங்களை எல்லாம் வழிகாட்டியாகவும் பொது வாழ்வில் உறுதுணையாகவும் மீட்டு எடுத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் விருதாளர் மரியாதைக்குரிய புலவர் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும்
வருகின்றிருக்கின்ற பொதுமக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்களுடன் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. 32 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைய சாலை பொன்முடி சாலையாக மாறி இன்றைய முதல் பொங்கல் விழா நடப்பதில் முற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையான நிகழ்ச்சியாகவும் உள்ளது. இன்றைய நாளில் அவருடைய பணியில் இருந்தபோது 89-90களில் எங்களுக்கெல்லாம் இளைஞரணியை உருவாக்கி அதன் மூலம் அன்றைய காலகட்டத்தில் ஊர்காவல் படை அடைத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அப்போதைய தலைவராக இருந்த பொன்முடி அண்ணன், எங்களுடைய நகர திமுக செயலாளராக இருந்த எஸ்.வி. காளிமுத்து ஐயா அவர்களுடன் இணைந்து மன்னவன் அறிவித்த 18 வார்டுகளிலும் ஊர்காவல் படை அமைத்து இந்த திருட்டு பயத்தை உருவாக்க அந்த படை இப்பொழுது பொங்கல் விழாவாக மாறி இப்பொழுது சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறதில் உற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நானும் இதில் ஒரு 32 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரேன். இப்போ பார்த்த நேற்றைய ஒரு குறும்படத்துலையும் கூட பார்த்து என்னோட பள்ளி தோழர் சந்தானமூர்த்தி, நாங்கள்லாம் வகுப்பு தோழர் இருந்த காலத்திலேருந்து பணியாற்றிட்டு வந்தப்போ அவருடைய மகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு குறும்படம் இயக்கி இருக்கிறத பார்த்தா அடுத்த ஆண்டு தலைமுறையாக ஒரு 33 ஆண்டால் ஒரு வரலாறு பெறுகிறப்போ அடுத்த தலைமுறை வருதலில் இந்த பொங்கல் விழா உண்மையிலும் மகிழ்ச்சி அடைகிறது. அதேபோல் 32 ஆண்டாலும் பார்த்தா மருத முல்லை நெய்தல் பாலை போல 5 நாள் விழாவாக நடந்தது. இப்பொழுது முத்தமிழ் விழாவாக இயலிசை நாடகம் போல முத்தமிழ் விழாவாக சீரிய விழாவாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் ஒரு நாள் விழா சொன்னால் பார்த்துட்டு தானே சொன்ன மாதிரி 2 நாள் விழா. ஒரு நாள் வந்து இரவு 1 மணி ஆகிடுச்சு. அந்த அளவில் இந்த சூலூர் பேரூராட்சி ஒரு சிறப்பான பேரூராட்சியாக எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கு தேவி அக்கா. இதிலெல்லாம் என்ன சொல்லணும், என்னென்னா நம்ம செய்திகளில் வந்து நம்ம மறந்துட்டே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து போன ஆண்டில் வந்து நம்ம 2025ஆம் ஆண்டு சூலூர் பேரூராட்சி தமிழ்நாட்டு அரசின் சிறந்த பேரூராட்சியாக விருது வாங்கணும். இதில் காரணம் வந்து பொதுமக்கள் நாங்கள் ஒரு நிர்வாகி இருந்தாலும் ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் துணைத் தலைவராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. இது வந்து நம்ம தூய்மையான சூழல் உருவாக்குறது தான். இன்றைய முதலமைச்சர் அவருடைய சீரிய திட்டம் என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலும் எனது பேரூராட்சி எனது குப்பை எனது பொறுப்புங்கிற அளவில் எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. உண்மையிலேயே மாமா சொன்னதில் நான் வழிமொழிகிறேன். ஏன்னா வந்து பொதுமக்கள் கிட்ட தான் நம்ம எல்லா குப்பைகள் சேகரிக்கிற வந்து தரம் பிரித்து குடிக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் வந்து நம்ம முன்மாதிரி பேரூராட்சியாக வாங்கினோம். அடுத்து வந்து ஸ்வச் பாரத்தில் வந்து இந்திய அரசில் வந்து 25 இடம் வாங்கினோம். அடுத்த ஆண்டு நம்ம மாவட்ட தலைவர்கள் வாங்கினோம். அதுக்கு சென்ற ஆண்டு நம்ம தலைமைச் செயலகத்தின் மூலிமா தமிழ்நாடு சிறந்த பேரூராட்சியாக வாங்கினோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பொதுமக்கள். அடுத்த ஆண்டு தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஒரு நேரத்துலையும் பார்த்தா பொதுமக்கள் இடத்திற்கு சில நேரத்தில் சங்கடங்கள் உருவாகுது. நீங்கள் உண்மையிலே சொல்ல போனால் இந்த சாப்பாடு வைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அந்த குப்பை தூய்மை பணியாளர் இடத்துலேயே கொடுத்தாலும் போதும். ஏன்னா நீங்கள் வைக்கிற சாப்பாடில் தெருநாய்கள் வருது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகிறது தெருநாய் பிரச்சனை தான். ஏன்னா நீங்கள் மீதமான உணவில் வந்து நீங்கள் தரம் பிரித்து கொடுக்குற தூய்மை பணியில் கொடுத்தாலே போதும். ஏன்னா அந்த அளவில் வந்து தூய்மை பணி திறம்பட செய்கிறாங்க. அவங்களும் சக்திக்கு மீறி எல்லைக்கு மீறி. ஏன்னா காலையில் 6 மணிக்கு வந்து அக்கா வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவளுக்கான சிற்றுண்டியும் வழங்கி எல்லாத்தையும் அந்த பணிக்கு அனுப்புகிறப்பல பார்த்தா அவங்க திரும்ப உற்சாகமாக போகிறாங்க. ஆனால் திரும்ப வரப்போ பார்த்தா ரொம்ப அவங்க தொய்வாக இருக்குது. கேட்டால் அவங்க வீதிக்குள்ளே போக முடியுதில்ல. அங்கே குப்பைகள் மலைகள் நமக்கு நம்மளே போட்டு வச்சிடறோம். அது தரம் பிடித்து வீடு விட போகிறதுக்கு நேரம் இல்லை. இந்த வாய்ப்புக்காக இந்த கூட்டத்தில் சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். இதெல்லாம் பொங்கல் விழாவில் சீரோடும் சில போகும். தமிழ்நாடு உள்ளவரையும் தமிழ் உள்ளவரையும் சூலூர் உள்ளவரையும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறும். இந்த பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட 3 மாதமாக உழைத்த பொங்கல் விழா குழுவினருக்கும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற வீராணிகளுக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு சோலை பா கணேஷ் அவர்களுக்கு ராமலிங்கம். சூலூரின் 3வது நாள் பொங்கல் விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தம்பி மன்னவன் அவர்களை மற்றும் இந்த விழாவிற்கு விருதாளராக வந்திருக்கின்ற பரிசு வழங்கி சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற சூலூரினுடைய மாப்பிள்ளை கௌதமன் ஐயா அவர்களை மற்றும் ஏனைய சகோதரர்களை நண்பர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு
எல்லாருமே குப்பை பற்றி பேசினாங்க. குப்பை பார்த்தீங்கன்னா தெற்கு ஊராட்சி தொடக்கப்பள்ளி கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே கழிவறை இருக்குது, தாட்கோ கடைகள் இருக்குது, பள்ளி இயங்குது. பூரா சின்ன குழந்தைங்க 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அங்கே போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை போல் டெய்லி நாங்கள் அங்கே கிரவுண்டுக்கு வாக்கிங் கோயில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பூரா வலிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த விடிய காலையில் போகையில் பார்த்தீங்கன்னா பெட்டு, வாழை இலைகள், தடுக்கு, இப்படி நிறைய குப்பை போடுறாங்க. இந்த நாய் வந்து பறிக்கும் போது சாக்கடையில் விழுகுது. அது சிறுவாணி தண்ணி வழிஞ்சோ அந்த கழிவு நீர் கலந்தோ இதெல்லாம் வரும்போது கீழே பூரா அடைச்சிட்டு வந்து இங்கே திருச்சி ரோடு முன்னாடி ஜங்ஷனில் அடைச்சிக்குது. இங்கே ஒரு தாட்கோ வளாகம் இருக்குது. இதுக்கு பின்னாடி போய் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இதை நான் பல தடவை சொல்லியாச்சு. பக்கத்தில் ஆரம்ப சுகாதாரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரி இப்போ கட்டடம் தான் முன்னேறிட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பூரா சாக்கடை அடைச்சி 3.5 அடி டிச்சுக்கு மேலே உயரம் இருக்குது. ஆனால் 1.5 அடி தான் இருக்குது. தண்ணி போகிறதில்ல. ஏதோ ஒன்று சின்ன மூட்டை வந்ததுன்னா அடைச்சிக்குது. இது நான் பல தடவை சொல்லியாச்சு. காம்பவுண்டு ஆஸ்பத்திரி காம்பவுண்டு பாதி இடிஞ்சு கல்லுக்கு உளுந்துட்டு இருக்குது. மரமெல்லாம் முளைச்சி வேருக்கு போயிட்டுருக்குது. இது நம்ம துணைத்தலைவர் பேரூராட்சியினோட துணைத்தலைவரே வந்து ஒரு தடவை ஆள் விட்டு அறுத்தாங்க. பூரா தோண்டாதனால அப்படியே மீண்டும் அடைச்சி நிற்கிது. ரெகுலராக வந்து அடைச்சிக்குது. இதை வந்து சீப்பிறகு டெய்லி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு அடைப்பட்டிருக்குது. முன்னாடியும் எடுக்க முடியாது. 5 ரூபா டீ கடை வந்து 10, 30, 40 அடிக்கு மூடி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல எடுக்க முடியாது. பள்ளி சிறார்கள் போகிறது ஒன்று, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. சுகாதாரம் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ராத்திரி இங்கேருந்து விழா முடிஞ்சு 1:30 மணிக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கழிவு பயங்கரமான வாசம். நேற்று மட்டும் டெய்லி அதில் நடக்கிற, ஆனால் இல்லை நேற்று மட்டும் சரியான வாசம் அடிக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த இடத்துல போனீங்கன்னா வாசம் வரும் கழுவி விடும்போது. நீங்கள் வேணும் சந்தேகம்னா போய் பாருங்கள். டிச்சர் இவெல்லாம் குப்பை இல்லாத ஊரில் நாம் உருவாக்கணும். ஐயா காலத்துலேருந்தே நாம் போராடிட்டு இருக்கிறோம், செஞ்சிட்ருக்கிறோம். எல்லா பக்கம் எடுக்கிறாங்க. சீப்புரைகளுக்கு ரொம்ப சிரமந்தான். சிரமத்தை நாம் கொடுக்குறோம். அவரவர் குப்பை வளைச்சிட்டு போனோடனே பாக்கெட்டில் கொண்டு வந்து வண்டியிலேருந்து வீழ்த்துறான். அது குப்பைமேட்டில் விழுகுதா சாக்கடையில் விழுகுதான்னு தெரியாது. அது கிணமா அதில் இந்த கை வண்டியில் வாங்கி பொட்டலம் கட்டி கொண்டு வந்து சாம்பார் சட்னி இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் உள்ளே போட்டுறாங்க. இது உள்ளே போடும்போது வந்து இது அடைச்சிக்குது. இதில் பாதி பெண்ணுன்னா தாட்கோ கடை இந்தல்ல, அந்தால ஆஸ்பத்திரி காம்பவுண்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் முதல் வீடு. அடைச்சி தேங்கும் போது பூரா உள்ள வீட்டுக்குள்ளே கழிவு நீருக்குள்ளே போகுது. அதனால் குப்பையில்லா சூழலை உருவாக்கணும். அதில் நாங்கள் முன்னோடியே இருக்கிறோம். இருந்தாலும் நாங்களுமே டிச்சில் சாக்கடை எடுத்து போட்டால் வலிக்கிறது இல்லை. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அது காஞ்சி மீண்டும் ஒழுகுது. பூரா மழைக்காயுதுங்க, மரத்தில் உழுது தலைங்க, இதுகெல்லாம். இதில் வந்து நான் தப்பாக சொல்லலை, நடக்கிற உண்மை சொல்கிறேன். இது மாதிரி பல வீதிகள் இருக்குது. ஆனால் மெயினாக சுகாதார குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளி வளாகம், 2வது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, நோயாளிகள் வர இடம், அந்த இடம் மெதுவாக சுத்தமாக இருக்கணும். அதே ஆஸ்பத்திரியில் சேர்மன் கருப்பண தேவர் ரோடு ஜாயின் நகர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் மலை போல் பிளாஸ்டிக் கழிவு குமிச்சு எடுத்துருப்பாங்க. போக முடியாது. அந்த அளவுக்கு தேங்கி வைக்கிறாங்க. தேங்கிடுது. அடைப்பைகள் இருக்குது. இந்த அடைப்பைகள் எல்லாம் நீக்கணும். தயவு செய்து இப்போ புதுசாக கட்டுற இடத்துல எல்லாம் மூடுகள் போடுறாங்க. மூடுகள் போடாதனால ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த குழியில் போட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே இடைஞ்சல். இது எல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும்னு சொல்லி பேரூராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த பொங்கல் விழாவானது 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கும் போது நாங்கள்லாம் சிறு வயதாக இருந்தால் அன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் விளையாடணும். குஸ்தி, சிலம்பம், வாழ்ச்சண்டை எல்லாம் இன்றைக்கி வந்து ஸ்கூல்லையே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துடுது. யோகாசனம், சிலம்பம் எல்லாம். இன்றைக்கி நேற்று சிறார்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு சிறுசாக 3ஆம் தலைமுறை விளையாடுச்சு. நாங்கள் விளையாடி எங்கள் பசங்கள் விளையாடி எங்கள் பேர பிள்ளைகள் நேற்று விளையாடுற அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக விளையாடுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொங்கல் விழா தான். இந்த பொங்கல் விழாவை துவக்கி வச்ச ஐயா பெரியவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் முறை வாழ்த்தை சொல்லி அவருடைய புதல்வன் மன்னவன் அவர்கள் தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விழா சூலூர் உள்ளவரை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஊரில் ஏதாவது பிரச்சனை என்றால் இது பொங்கல் விழா. அடுத்தடுத்து வருபவர்கள் எங்களை வாழ்த்துங்கள், ஊர் மக்களை வாழ்த்துங்கள். இது நம் விழா. அடுத்து
பசுமை நிழல் விஜயகுமார் அவர்கள். சேனை ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவை, திரள் திரளாய் சேர்ந்திடுவீர் புரிவும் நல்ல சேவை. பைந்தமிழை மாய்ப்பதற்கே பகை முளைத்ததிங்கே, கொடும் பகை முளைத்ததிங்கே. பகைவரை விட்டுவிட்டால் தமிழர் திறம் எங்கே? சந்தத்தமிழ் மொழியழிந்தால் தமிழர் நிலை தளரும், நல்ல தமிழர் நிலை தளரும். தமிழர் திறம் காத்திடுவோம், தமிழர் திறம் காத்திடுவோம். மங்கி வரும் பழந்தமிழ் மரபுகள் பொங்கி பெருகி எங்கும் தழைத்திடல் வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் விழா. இது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாழ்த்துச் செய்தியின் ஒரு பகுதி. அதனுடைய தாக்கம்தான் கடந்த 2 நாட்களாக பொய்க்கால் குதிரை, சிலம்பாட்டம், பளுதூக்குதல், வரவேற்பு நடனம் உள்ளிட்ட நம்முடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்றது. 32 ஆண்டுகள் கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஒரு தலைமுறை என்று சொல்லுவோம். ஒரு தலைமுறை கடந்தும் பொங்கல் விழா, சூலூரிலே பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, பெரியோர்களே, இந்த பொங்கல் விழாவிலே முத்தாய்ப்பாக நேற்றைய தினம் ஊர்நல ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. வாகனத்திலே பதிவு செய்யப்பட்ட முழக்கம் ஒலிக்கவில்லை. நானும் சாந்தாமணி அக்காவும் இனிதா அக்காவும் பின்னால் வந்தவர்கள் ஒலிபெருக்கியை வாங்கி முழங்கி வந்தோம். வழக்கமான முழக்கம்தான், காப்போம் காப்போம் ஊர் நலம் காப்போம், காப்போம் காப்போம் ஒற்றுமை காப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக் பை ஒழிப்போம், எடுப்போம் எடுப்போம் துணிப்பை எடுப்போம், வளர்ப்போம் வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம், மாசும் தூசும் சேர்ந்திட்டால் நாசம் முழுதும் நமக்கு தான். இப்படி ஏராளமான முழக்கங்களை முழங்கி வந்தோம். நண்பர்களே, ஏராளமான நகருக்குள்ளும் திருச்சி சாலையில் வரும் பொழுதும் ஒரு 2 வரி முழக்கத்தை போடும்போது மட்டும் எல்லோரும் உற்சாகமாக முழக்கத்தை போட்டார்கள். அது என்ன தெரியுமா? அக்காவுக்கு தெரியும், சொல்லுங்க. அம்மா 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 சூலூர் தானே நம்மம்மா. மகிழ்ச்சிங்கா. அதை விட முத்தாய்ப்பாய் ஒன்று இருக்கிறது. எங்கு உண்டு இது மாதிரி, சூலூர் தானே முன்மாதிரி என்று அந்த முழக்கம் இடுகின்ற பொழுது அவ்வளவு உற்சாகமாக இருந்தது. எங்கு உண்டு இது மாதிரி, சூலூர் தானே முன்மாதிரி என்பதற்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருந்தாலும் நேற்றைய தினம் புதுநகரிலே முதல் பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். சூலூர் முழுவதும் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட பொங்கல் விழாக்கள் இதேபோல் ஒளிபெருக்கியோடு கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு தாய் பொங்கல் விழாவாக நம்முடைய பொங்கல் விழா இருக்கிறது. சிறப்பு என்னவென்றால், நேற்றைய தினம் புதுநகரிலே வெளியூரிலிருந்து வந்து குடியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். அந்த பொங்கல் விழாவிற்கு மேலே ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார்கள். ஐயா சூரா தங்கவேலு அவர்களின் நினைவாக 1ஆம் ஆண்டு பொங்கல் விழா என்று அந்த பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் புதியவர்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் ஊரை பற்றி சொல்லி அவர்கள் சொன்னார்கள், இங்கு எல்லா வசதியும் இருக்கிறது, குடிநீர் இருக்கிறது, ரேஷன் கடை இருக்கிறது, பேருந்து வசதி இருக்கிறது, மின்விளக்கு வசதி இருக்கிறது, 5-6 மாடிகளில் ஊஞ்சல் கட்டி கூட கொண்டாடி வருகிறோம் என்று சொன்னபோது நாங்கள் பெருமையோடு சொன்னோம், இந்த கட்டடத்திற்கு அடிநிலம் கொடுத்தவர் ஐயா சூரா தங்கவேலு என்று அந்த இடத்திலே பதிவு செய்து வந்தோம். எனவே ஏராளமான பெருமைகளுக்கு உரிய ஊர் சூலூர். எல்லோரும் சொல்ல வேண்டும், இங்கே புதிய முகங்கள் நிறைய இருக்கிறது. எங்கு உண்டு இது மாதிரி, சூலூர் தானே முன்மாதிரி என்று தமிழ்நாடு முழுவதும் சொல்லுங்கள். அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வழக்குரைஞர் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. பரிசுகளை வழங்குபவர் பொங்கல் விழா குழு தலைவர் தா மன்னவன் அவர்கள். தர்மராஜ் அவர்களுக்கும் நினைவு பரிசு.
வழக்குரைஞர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சுவே தர்மராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு. அடுத்தபடியாக பசுமை நிழல் சுந்தர்ராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவினுடைய அடித்தளம் எங்களின் வழிகாட்டி ஐயாவை சூரா தங்கவேல் ஐயாவை வணங்கி அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, ஈகை பொங்க, உவகையோடு எல்லோருக்கும் இனிய தைத்திருநாளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தர்ராஜ் வாழ்த்துரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். பொங்கல் விழா குழு தலைவர் உள்ளிட்ட அவைக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகுமார் சொன்னார் அருமையா வரலாறு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் அதை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் இளைஞர்கள் தயவுசெய்து ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க. நிறையா பேசலை, ஒரே நிமிஷம். முதல்ல வீட்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நம்ம அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க அதை தெரிஞ்சுக்குங்க. ஊரை பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம ஊருக்காக யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டிலே சூரூரில் தான் 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. நாட்டை பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் அடைஞ்சது, அது யார் யார் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க, ஏராளமான வரலாறு இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பையனோட அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணெல்லாம் சூலூர் காவல் நிலையத்தில் இருக்காங்க. எதுக்கு இருக்காங்கன்னு ஒரு பையனை, நல்ல பையனை பெற்றாங்க. நல்ல பையனை தான் பெற்றாங்க. அந்த பையனோட தவறால் இன்றைக்கி அம்மா அப்பா காவல் நிலையத்தில் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து ஊரை பற்றி தெரிஞ்சுங்க. ஏதோ சாதிக்கணும்னா நிறைய இருக்குது. நம்ம ஜிம்மில் சூலூர் ஜெயமாதி ஜிம்மில் போய் எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி மாநில அளவில் தேசிய அளவில் நிறைய சாதனை பண்ணி நம்ம ஊருக்கு பெருமை தேடித்தராங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் நிறைய இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம சந்தானமூர்த்தி, அருணகிரி, சந்தானமூர்த்தி ஏபி பாசிட்டிவ், அருணகிரி பி நெகட்டிவ், நம்ம சிவகுமார் பசுமையில் சிவகுமார் ஓ பாசிட்டிவ். இது மாதிரி நிறைய பேர் 50 முறைக்கு மேலே ரத்த தானம் பண்ணி ஏராளமான உயிர்களை காக்கிற சேவைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக நம்ம சூழல் தொடர்ந்து இன்றைக்கில்லை, ரொம்ப வருஷமாகவே யார் எப்போ எங்கே பிளட்டு கேட்டாலும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இன்றைய கால இளைஞர்கள் ரத்த தானம் பண்ணுறதுக்கான தகுதி இழந்துட்டு வராங்க. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு எதாவது பிளட்டு தேவைப்பட்டாங்க கூட கொடுக்கக்கூட முடியாத நிலைமையில் இருக்காங்க. தயவுசெய்து இளைஞர்களை மாறுங்கள். ஏன்னா நம்ம சூலூருக்கு இது வரைக்கும் கட்டி காத்த புகழ், சூலூருக்குன்னா ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கு பங்கம் பெறாமல் நல்லபடியாக நம்ம ஊர் சோறு அப்படின்னு பெருமையாக சொல்கிற மாதிரி நடந்துக்கொண்டு கேட்டுட்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொர்ணாக்கா ஒரு நிமிஷம். மேடையில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க யார் சொர்ணக்கான்னு. இல்லைக்கா, ஆனால் எனக்கு வச்சிருக்கிற சிறப்பு பெயருங்க. இல்லைம்மா, நம்ம அக்கா எப்போ அன்பக்காவாக இருக்காங்க, எப்போ லகலகலகன்ட்டு சந்திரபூஜி அக்கா மாறுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கூடுதல் ஒரு நிமிஷம் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். நம்ம பொங்கல் விழா இதுக்கு நிதிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பாக அவ்வளோ அருமையாக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம துணைத் தலைவர் கார்த்தி, சோமசுந்தரம், சேகர், பூக்கடை ரவி, அண்ணாதுரை, சிவகுமார், விஜயகுமார், குமார், சூபா குமார், எஸ்எஸ் மனோகரன், சிடிசி பேச்சுமுத்து, ஏஎம்எஸ் ஆனந்தகுமார், எம் பாலன், சந்தானமூர்த்தி, எல்எம்டபிள்யூ ஆனந்தகுமார். அப்புறம் நாங்கள் போகிறபோது சில பேர் பணம் இருக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு போய் தொடர்ந்து அந்த இதுக்கு போய் வசூல் பண்ணுற ராஜா, முத்து நண்பர்கள், வேறு யாராச்சும் பேர் விட்டுருந்தால் மன்னிச்சுங்க. உங்கள் எல்லாருக்குமே எனது தலைவர் என்கிற முறையில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு சுவே தர்மராஜ் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு பரிசுகள் வழங்கி
சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களையும் உரம் கௌதமன் அவர்களையும் அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்வதற்கு அண்ணன் செந்தலை கௌதமன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்பவர் தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் அண்ணன் செந்தலை கௌதமன் அவர்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய பெயர் தாங்கிய அவர் பெயர் வைத்த கௌதமனுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் நம்முடைய அண்ணன் கௌதமன் அவர்கள். அடுத்த நிழல் சிவக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் மன்னவன் அண்ணன், செயலாளர் கனகராசன் அண்ணன், தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் ஐயா அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர்தான் ஐயா சூலூர் தங்கவேலு ஐயா அவர்கள். சூலூரின் நலனே இவர் கனவு, சூலூரின் வளர்ச்சியே இவர் முயற்சி, சூலூரின் ஒற்றுமையே இவர் வேதம். சூலூர் பாவேந்தர் பேரவையால் தொடங்கப்பட்ட சூலூர் பொங்கல் விழா 32 ஆண்டுகளை கடந்து இன்று ஐயா தங்கவேலு அவர்களால் ஊர் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்கே கூடியிருக்கும் அனைவருமே தன்னார்வலர்கள் அனைவருமே ஒவ்வொரு துறையில் மிகச் சிறப்பு பெற்றவர்கள். பசுமைகள் சுந்தரராஜ் எழுதிய சூலூர் பொங்கல் திருவிழா புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மிகச்சிறப்பாக தங்கள் வேலைகளை மறந்து சிறப்பாக பொங்கல் விழாவுக்காக மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சூலூர் எங்கு உண்டு இது மாதிரி, எதிலும் சூலூர் முன்மாதிரி. முதல் நாள் நிகழ்ந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் சமத்துவவனத்தில் இருக்கும் ஆரோக்கியசாமி என்ற அற்புத கலைஞர் தனது திறமையை வெளிப்படுத்தினார். 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் உலக புகழ் பெற்ற பட்டிமன்ற பேச்சாளரும் உள்ளூர் ராமுவும் ஒருவருக்கொருவர் கலாய்த்து கொண்டனர். இதுதான் குடும்ப விழா, ஒற்றுமை திருவிழா. இங்கே நம்மை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, நம்மை விட தாழ்ந்தவர் யாரும் இல்லை. லைஃப் இஸ் செலிப்ரேஷன், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், கொண்டாடுங்கள். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஒன் டே 1 hour 1 minute, பி ஹாப்பி டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு பசுமை நிழல் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூலூர் பொங்கல் விழா நடத்தும் 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவின் தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் மன்னவன் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகை தந்து பரிசுகள் வழங்க உள்ள ஐயா அவர்களுக்கும், சிறந்த தலைவர் அக்கா தேவி மன்னவன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அண்ணன் கணேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழா அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு திறமையானவர்களை தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு இடத்துல ஒரு பொங்கல் விழா நடக்குதுன்னா ஒரு 5 பேர் 10 பேர் திறமையானவங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேரை திறமையானவங்களை வந்து இந்த மேடை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த மேடை வந்து வெறும் கலை இலக்கியம் விளையாட்டு போட்டிகளில் ஜெயித்தவங்க மட்டும்தான் இல்லை அப்படிங்கிறது இல்லை, தலைமை பண்பு அந்த வகையிலையும் நிறையா பேர்த்த இந்த மேடை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு. அண்ணன் சிவக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கிற குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் சிறந்தவங்க. அவங்க வந்து இந்த பொங்கல் விழாங்கிறது வந்து இந்த 3 நாள் விழாங்கிறது இல்லை, செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வந்து அவங்க தங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணி இதைய வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த 3 நாளும் வந்து உலகமே வியந்து பாராட்டுற வகையில் இந்த விழாவை வந்து கொண்டு வராங்கன்னா அதற்கு அந்த விழா குழுவிற்கும் இந்த விழாவில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்க நாள்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க. எப்போ இந்த பொங்கல் விழா வரும், எப்போ நம்ம போட்டிகள் இது பண்ணலாம், எப்போ இந்த மேடையை கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கும்போது வந்து இந்த விழாவோட சக்ஸஸ் இருக்குது. இந்த விழா வந்து இன்னும் பல 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறணும். அதாவது ஐயா சொன்ன மாதிரி தான் ஊர் கூடி வந்து நம்ம தேர்தலுக்கு அதே மாதிரி தான் அந்த சமத்துவம் எல்லா ஜாதி மதங்களை கடந்து சமத்துவத்தோட இந்த பொங்கல் விழா இன்னும் பல 100 ஆண்டுகள் தொடர வேண்டும். அதற்கு உரம் அமைப்பு என்றும் உங்களோட உறுதுணையாக நிற்கும். அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பிற்கு விடைபெறுகிறேன். நன்றி.